நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள். நான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி வர்ற மாதிரி என் குடும்ப பிரச்சனை, சமாதானம் இல்லாம, குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம, பலவிதமான போராட்டங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயம் அவர் உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த ஜெப நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. நான் சொல்லுகிறேன், இன்றோடு உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாரமான காரியமாக இருந்தாலும் சரி, சில நேரத்துல நான் முயற்சி எடுத்து எல்லாமே தடையாயிடுச்சு, எல்லாமே வீணா போயிடுச்சு, இனிமே நான் என்ன செய்ய போறேன் பிரதர், அப்படி ஒருவேளை நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்று இந்த ஜெபத்திற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது. நிச்சயம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன்னை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க, வாழ வைக்க அவர் உதவி செய்ய போகிறார். கலங்காதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில கூட மன போராட்டங்களோட என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று பலவிதமான கேள்வியோடு இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. மன போராட்டங்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், விடுதலை தருவீராக. பலவிதமான நோய்களில் இருந்து, பிசாசின் தந்திரங்களில் இருந்து, பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து என் தகப்பன் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தரும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆவியானவருடைய கரம் நீட்டப்படுவதாக. எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்றைக்கு நீங்கி போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றோடு சகல வியாதிகள், சகல விதமான மன குழப்பங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள், மனுஷனால வருகிற நிந்தைகள் நீங்கி இன்றிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவரே நீர் தொடங்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய காரியங்களை என் தகப்பனீர் செய்கிறதற்காக நன்றி. பிள்ளைகளை நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திற்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க தனிப்பட்ட ரீதியா ஜெபித்துக் கொள்கிறோம்.